வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில், அவருக்கு பிறகு அவர்கள் சீஷர்கள் ஊழியம் செஞ்ச காலத்தில், இன்னைக்கு ஊழியக்காரர்கள் இருக்கிற இந்த காலம் வரைக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு சொல் திருப்பி மனம் திரும்பு. மனம் திரும்புறதுனா என்ன? அப்பியரன்ஸ் சேஞ்சா, அப்ரோச் சேஞ்சா, ஆட்டிடியூட் சேஞ்சா? இது அப்பியரன்ஸ் சேஞ்சுனா, சார் முன்னாலாம் வேறு மாதிரி ட்ரெஸ் பண்ணார், இப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்கார் அப்படின்னு ட்ரெஸ்ஸில் சேஞ்சை காட்டுறதா? அப்ரோச் சேஞ்ச் மிஞ்சி எதுக்குன்னா வள்ளு நூடுவார், இப்போ ரொம்ப அன்பாக பேசுகிறாரு, தன்மையாக பேசுகிறாரு அப்படின்னு அப்ரோச்சில் ஏதாவது சேஞ்ச் வந்துச்சா? அவருடைய ஆட்டிடியூட்டில் வர சேஞ்சா? எது மனம் திரும்புன்னு சொல்கிறோம்? மனம் திரும்புறதுனா என்ன? மனம் திரும்புறதுனா என்னன்னா, ரொம்ப எங்கேயும் சுற்ற வேணாம். சகேயும் மனம் திரும்பினார். திரும்பின உடனே 2 காரியம் செஞ்சார். ஏழைகளுக்கு என்னுடைய செல்வத்தை பகிர்ந்து கொடுக்குறேன்னார். முதல்ல ஏழைகளை நினச்சார், பகிர்ந்து கொடுத்தார். மனம் திரும்பினா அடுத்தவனை பற்றி கவலைப்படணும். நான் மட்டும் ஒழுங்காக இருப்பேன் சார், யாரையும் கண்டுக்க மாட்டேன் சார், நான் தான் சார் பரிசுத்தவன், அவன் பக்கத்தில் நடந்து போனாலே என் மேலே பாவம் ஒட்டிக்கிட்டோம் சார்னு சொல்லக்கூடாது. மனம் திரும்பினா முதல்ல அடுத்தவனை பற்றி, ஏழைகள்னு சகோதரிட்ட சொல்கிறேன், நீங்கள் ஏழைகள் விட்டுருங்க, அடுத்தவனை பற்றி, பக்கத்தில் இருப்பவனை பற்றி கவலைப்படுவது தான் மனம் திரும்புதலின் முதல் அடையாளம். 2வது அடையாளம்னா, அப்படி நினைக்கிறவனுக்கு பகிர்ந்தளிப்பது. இப்போ எதை சார் பகிர்ந்தளிக்கிறது? எங்கள் ட்ரெஸ்ஸையா, எங்கள் சாப்பாட்டையா, எங்கள் பணத்தையா, எங்கள் சொத்தையான்னா இல்லை. மனம் திரும்பினா கடவுளுக்கு உனக்கு 4 விஷயத்தை கொடுப்பார். அந்த 4 நீயும் பகிர்ந்தளிக்கணும். என்ன 4 விஷயம்? நீங்கள் மனம் கொள்ளுவதற்காக கொஞ்சம் ஒரு கவிதை மாதிரி சொல்கிறேன். நிலையான அன்பு நம்பர் 1. இந்த உலகத்தில் எந்த அன்பும் நிலையானது கிடையாது. சீசனல், சந்தர்ப்பவாதம், ஒரு நேரத்துக்கு இருக்கும், ஒரு நேரத்துக்கு இருக்காது. நிலையான அன்பு எதுனா கடவுள் அன்பு. அப்போ முதல் நமக்கு கொடுக்குறது நிலையான அன்பு. 2வது நிபந்தனையற்ற மன்னிப்பு. இதை செய், அதை செய், இதை கொடுத்தா நான் உன்னை மன்னிச்சிடறேன், லஞ்சம் கொடுத்தா மன்னிச்சிடறேன்னா போலீஸ்காரன் சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை. நிபந்தனையற்ற மன்னிப்பு. நிராகரிக்காத நீதி. எந்த சமயத்தில் நிராகரிக்க மாட்டான். கள்ளன் கடைசி நேரத்தில் ஒரு ரெக்வஸ்ட் வச்சா அவனே அக்செப்ட் பண்ணார், அவனுக்கு நீதி கொடுத்தார். நிராகரிக்காத நீதி. நிஜமான சமாதானம். இந்த உலகத்தில் நிறைய சமாதானம் இருக்கும், அதெல்லாம் போலி, கொஞ்ச நேரத்தில் இருக்கும், டெம்பரவரி. ஆனால் ரியல் பீஸுங்கிறது கடவுள் கொடுக்கறது தான். இந்த 4 மனம் திரும்பினோடனே கடவுள் உனக்கு கொடுக்குறாரு. எது? நிலையான அன்பு, நிபந்தனையற்ற மன்னிப்பு, நிராகரிக்காத நீதி, நிஜமான சமாதானம். இதை நீ மற்றவருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இப்போ நீயும் அடுத்தவன் மீது நிலையான அன்பு செலுத்தணும், நிபந்தனை இல்லாமல் மன்னிக்கணும், யாருக்கும் நீதியை நிராகரிக்கக்கூடாது, நிஜமான சமாதானத்தை உருவாக்குறவனா நீ இருக்கணும். ஆக மனம் திரும்புதல் என்று சொன்னால் பக்கத்தில் இருப்பவனை நினைப்பது. மனம் திரும்புதல் என்று சொன்னால் நினைப்பவனுக்கு பகிர்ந்தளிப்பது. எதை பகிர்ந்தளிப்பது? கடவுள் உனக்கு கொடுத்த நிலையான அன்பை, நிபந்தனையற்ற மன்னிப்பை, நிராகரிக்காத நீதியை, நிஜமான சமாதானத்தை நீயும் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.